நம்ம செய்ய போகிறது மட்டன் குழம்பு. ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக எப்படி வச்சு சாப்பிட்றதுன்றது சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மட்டன் 1/4 கிலோ மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2-3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு மசாலா 1 ஸ்பூன் தேங்காய் துருவல், 3 முந்திரி பருப்பு, 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை குழம்புக்கு மசாலாவாக அரைச்சிக்க போகிறேன். மல்லிப்பொடி 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு, 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே தாளிக்கிறதுக்கு 1 வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, 1 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி. இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போது குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், முந்திரி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு. இப்போது குக்கரில் கறியை வேக போட்டுடலாம். மட்டனை சேர்த்துக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 3 விசில் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போ நம்ம இங்கேயே வச்சு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து குழம்பை ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுது, தேங்காய், முந்திரி, வெங்காயம் விழுது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, இதையெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது குறைஞ்சிச்சின்னா இப்போவே நீங்கள் இங்கே சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு கனமான பேன் வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்க போகிறேன். பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய், சோம்பு போட்டு வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம், பூண்டு, இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மட்டனோட கூட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் குழம்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மட்டனோட வாசனை அப்படி தூக்குது. இதில் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு 2-3 சொட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் புழிஞ்சா. அவ்வளோதான், நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு தோசை, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும்.
ஈஸியாக குயிக்காக நம்ம இந்த மட்டன் குழம்பு செஞ்சு பிடிச்சிட்டோம். இதை நான் இன்றைக்கி பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். இது போன்ற டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.